ம். என் குட்டி பிள்ளை என்ன செய்றாங்க? அவங்க இப்பெல்லாம் ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. ஏன்டா பிள்ளை? அதுக்கு இன்னும் நாள் ஆகும்லங்க. அப்படியாடா தங்கம்? ஆமா, சிபிஐ ஆபீசருக்கு ஒண்ணுமே தெரியாது. தெரியாதுல்ல. குட்டி பிள்ளை எப்ப வெளியே வருவீங்க? இப்பதானே உள்ள வந்திருக்காங்க. இன்னும் வெளியே வர்றதுக்கு ரொம்ப நாள் இருக்கு. ஓ, ரொம்ப நாள் ஆகுமோ? அப்போ வெளியே வந்ததும் குட்டி பிள்ளை என்ன படிப்பீங்க? அப்பாவை மாதிரியே சிபிஐ ஆபீசர் ஆயிருவீங்களோ? ஆமா, வெளியே வந்ததுமே சிபிஐ ஆபீசர் ஆயிருவாரு. அடியே, என் பிள்ளை கிட்ட பேச விடுறி. இப்ப ஒண்ணும் கேட்காதுங்க. அதெல்லாம் கேட்கும். உங்களுக்கு என்ன தெரியும்? பிள்ளை உண்டானதுல இருந்தே நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம்னா பிள்ளை கேட்டுக்கிட்டே இருக்கும். வெளியே வந்ததும் முதல்ல அப்பா எங்கன்னு தான் தேடும் என் பிள்ளை. குட்டி பிள்ளைக்கு இப்பெல்லாம் ஒண்ணும் கேட்காதுங்க. இதுவே வெண்ணிலா வயதுல இருக்கிற பிள்ளைன்னா பக்கத்துல போய் நிக்காட்டினாலுமே நம்ம பேசுறது கேட்கும். இந்த ஸ்டேஜ்ல கேட்கற திறன் அதிகமாகணுங்கிறதுக்காகத்தான் வளகாப்பெல்லாம் நடத்துறாங்க. சரிங்க மேடம், நீங்க சொன்ன கேட்டுக்கலாம். சரியா தான் இருக்கும். என்ன இருந்தாலும் ஒரு முன்னாள் டீச்சர், இப்போ ஒரு ட்ரஸ்டோட செக்ரட்டரி. ஸோ நீங்க சொன்ன எதுனாலும் சரியாவே தான் இருக்கும். சரியா இருக்கும்ல. அதனால இப்ப உங்க பிள்ளைகிட்ட பேசுறதை நிறுத்திட்டு என்கிட்ட மட்டும் பேசுங்க. அப்படியா? ஆ, ஆமா. அப்ப நீங்க பேசுறது மட்டும் எப்படி கேட்கும்? நானா நானா அம்மா, நான் நான் பேசுறதுனே கேட்கும். அடியே திருட்டு புள்ள, நீ பேசுறது மட்டும் எப்படி கேட்கும்? நான் பேசுறதே கேட்காதான்? நாங்கன்னா அம்மாவும் பிள்ளையும் 1000 பேசிக்குவோம். ஒரே உடம்பு, அதனால கேட்கும். அடியே, இதெல்லாம் சரியில்லை, ஒன்னும் சரியில்லை. அதெல்லாம் எல்லாம் சரியா தான் இருக்கு. நீங்க என்கிட்ட மட்டும்தான் இப்ப பேசணும். பேசாம நானும் உள்ள வந்துடவா? அடி, எந்திரிங்க பேசாம, வேலைக்கு கிளம்புங்க. மாட்டேன், நானும் உள்ள வருவேன். சேட்டை பண்ணாதீங்க. எப்படி வருவீங்க? இந்த சேலைக்குள்ள. வருவாரு. டாக்டர் சொன்னது ஞாபகம் இருக்கா? 3 மாசத்துக்கு பொண்டாட்டி பக்கத்துலயே வரக்கூடாது. அப்ப 3 மாசம் கழிச்சு கூடி வர்றேன். கொஞ்சம் சேட்டையை குறைங்க. என்ன குறைச்சிட்டு ஆபீஸ்க்கு கிளம்புங்க. அடியே, விரட்டி விட்டுக்கிட்டே இருக்காதடி, என் பிள்ளைகிட்ட பேச விடு. அதெல்லாம் முடியாது. நீங்க எந்திரிங்க முதல்ல. ஏன்? பொண்டாட்டி சொன்னா கேட்கணும். கிரைம் பிரான்ச் டிபார்ட்மெண்ட்ல ஜேடி ஆயிட்டா கூட பொண்டாட்டிக்கு எப்பவுமே புருஷன் தான். எந்திரிங்க. எந்திரிச்சாச்சு மேடம். அடுத்து என்ன செய்யணும்? நீங்க இப்போ என்கிட்ட மட்டும்தான் பேசணும். பிள்ளைகிட்ட பேசுறேன்னு சொல்லிக்கிட்டு என்கிட்ட பேசுற நேரத்தை குறைக்க கூடாது. 2 பேர்கிட்டயும் பேசுறேன்டி. முடியாது. என்கிட்ட மட்டும்தான் பேசணும். உங்களுக்கு உங்க பிள்ளைகிட்ட என்ன சொல்லணுமோ அதை என்கிட்ட சொல்லுங்க, நான் சொல்லிக்கிடுவேன். அடியே, என்னையும் என் பிள்ளையையும் பிரிக்க பார்க்காத. உங்க பிள்ளைதான் என்ன உங்ககிட்ட இருந்து பிரிக்க பாக்குறான். பாக்குறானா? ஆம்பளை பிள்ளைதான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ பிரிக்கிறது தானே. எப்பவும் என்னையவே சுத்தி சுத்தி வருவீங்க. இன்னைக்கு உங்க பிள்ளையவே தான் சுத்தி சுத்தி வரீங்க. பிள்ளை உன் வயிற்றுக்குள்ள தானடி இருக்கு. ஆமா, வயிற்ற பார்த்து தானே பேசுறீங்க. என் கண்ணை பார்த்து பேசவே இல்லையே கன்ஃபார்ம் பண்ணதுல இருந்து. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. என் புருஷன் முதல்ல எனக்கு மட்டும்தான், அதுக்கப்புறம் தான் என் பிள்ளைக்கு. என் பிள்ளை எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்கும். வெளியே வந்ததுக்கு அப்புறம் பாருங்க. சரி, வேணா இப்படி ஒண்ணு பண்ணிக்கலாமா? எப்படி? நான் முழிச்சிட்டு இருக்கிற நேரம் எல்லாம் நீங்க என்கிட்ட மட்டும்தான் பேசணும். ஒருவேளை நான் தூங்குனதுக்கு அப்புறம் நீங்க உங்க பிள்ளைகிட்ட பேசிக்கோங்க. எப்போ? இப்பதான் வயிற்றுக்குள்ள இருக்கும்போது. ஓ, ஏன் அப்படி? அது அப்படித்தான் சொல்லிட்டேன்ல. என் புருஷன் முதல்ல என்கிட்ட தான் பேசணும், அதுக்கப்புறம் தான் பிள்ளைகிட்ட. சரி, அப்படின்னா தினமும் நீங்க தூங்குனதுக்கு அப்புறம் என் பிள்ளைகிட்ட நான் பேசிக்கிறேன். இப்பதான் சமத்து பிள்ளை நீங்க. ஆனாலும் இதெல்லாம் ரொம்ப அநியாயம்டி. ஒரு அநியாயமும் கிடையாது. நீங்க என்ன பாத்துக்கங்க, நான் உங்க பிள்ளைய பாத்துக்கிறேன். ஓ, அப்படி? இந்த டீலிங் நல்லா தான் இருக்கு. நான் முழிச்சிட்டு இருக்கும் போதெல்லாம் நீங்க என்கிட்ட பேசணும், நான் தூங்கும் போது பிள்ளைகிட்ட பேசிக்கோங்க. நீங்க தூங்கிட்டா என் பிள்ளை தூங்கிறாதா? நான் எழுப்பி விட்டுறேன். அடியே சேட்ட பிள்ளை. அப்புறம் என்ன, ஆளை பாரு. இப்பவே எப்படி கேட்கும் பிள்ளைக்கு நீங்க பேசுறது. இப்போ கருதான் உருவாயிருக்கு. இனிமேதான் எல்லாமே வரும். அது தெரியும்டி, இருந்தாலும் ஒரு ஆசை. ஆசை எல்லாம் பொண்டாட்டி மேல மட்டும்தான் இருக்கணும். பொண்டாட்டி மேல ஆசை வச்சுதான் இப்ப புள்ளையே வந்திருக்கு. இப்போ என் ஆசைய கொஞ்சம் புள்ள மேல வைக்க கூடாதா? வைக்கலாம், எனக்கு போகத்தான் மிச்சம். அப்படியா? சரிங்க மேடம், அப்படியே செஞ்சிருவோம். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த முருகனுக்கும் பிள்ளையாருக்கும் சண்டை வந்ததுல மாம்பழத்துக்கு. அப்போ முருகன் என்ன பண்ணாரு, உலகத்தை சுத்த போயிட்டாரு. பிள்ளையார் என்ன பண்ணாரு, அம்மா அப்பா தான் உலகம்னு சொல்லி அம்மா அப்பாவை சுத்தி வந்து மாம்பழத்தை வாங்கிட்டாருல. ஆமா, இதுல இருந்து தாங்கள் கூற வருவது என்ன? இப்போ நீங்க என்ன சுத்தி சுத்தி வந்தா உங்க பிள்ளையவும் சேர்த்து சுத்தி சுத்தி வர்ற மாதிரி தான் அர்த்தம். ஆஹா. ஆமா, அதனால நீங்க உங்க ஆசை காதல் எல்லாத்தையும் என்கிட்ட மொத்தமா கொட்டிருங்க. நான் அதை உங்க பிள்ளைக்கு கொடுத்துருவேன். சரிடா பிள்ளை. சரி, நான் ஆபீஸ் கிளம்பவா? நானும் கிளம்புறேங்க. எங்க உங்க அண்ணன் ரெடி ஆயிட்டானா? ரெடி ஆயிட்டானா போய் எழுப்பி விடணுமான்னு தெரியல. சீக்கிரமா எந்திரிடான்னு சொல்லிட்டு தான் அனுப்பினேன் நைட்டு தூங்குறதுக்கு. அந்த துறை 8 மணிக்கு குறைஞ்சி எந்திரிக்கவே மாட்டேங்கிறாரு.
காலகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா எல்லாம் சரியா போகும். அதான் பொண்ணு பாத்துக்கிட்டு தானே இருக்கீங்க. அவனுக்கு இந்த 28 முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஜாதகத்தை எடுக்கணும்னு சொல்லிட்டாங்கல்ல. முடியட்டும், அதுக்கப்புறம் எடுப்போம் மறுபடியும். கோமுவை தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அந்த பொண்ணு இப்ப கல்யாணமே வேண்டான்னு சொல்லுது. என்ன பண்றது, வேற பொண்ணை தான் பார்க்கணும். மேட்ரிமோனியல்ல வேணா பாப்போமா? அந்த மகாராஜா என்ன சொல்லிக்கிட்டு தெரியறாரு தெரியுமா? அவரை கல்யாணம் பண்ணிக்கிற ரேஞ்சுக்கு ஒரு பொண்ணு இந்த உலகத்திலேயே கிடையாதாம். இப்படி பேசுறவன் தான் கடைசியில ஒரு பொண்ணு கிட்ட போய் தொக்கா மாட்டுவான். அதான் நானும் நினைச்சிட்டு இருக்கேன், யாருக்கிட்ட போய் சிக்க போறான்னு தெரியல. சரி பாப்போம். சரி நான் கிளம்பிட்டாடா. உங்களை நான் டிராப் பண்ணவா இல்ல உங்க அண்ணன் கூட போறீங்களா? அவன் கூடயே போறேன். இப்ப என்னை கூட்டிட்டு போறதுனாலதான் கொஞ்சமாவது சீக்கிரம் எந்திக்கிறான். இல்லாட்டி 10 மணிக்கு தான் எந்திரிப்பான். ஏப்பா, நீங்க மும்பைல இருந்து கூட்டிட்டு வந்தவங்கல்ல, குழந்தைங்க எல்லாரையும் ஸ்கூல்ல சேர்த்தாச்சு. அப்புறம் காலேஜ் போகணும்னு சொன்னவங்கள அங்க சேர்த்தாச்சு. இப்போ ஒரு 12 தையல் மிஷின் வாங்க வேண்டியதா இருக்கு. உங்க அண்ணன் கிட்ட சொல்ல வேண்டியதானடா. தையல் மிஷின் வாங்கணும்டான்னு சொன்னா இப்போ நீ துணி தச்சு என்ன செய்ய போற? ரெடிமேடாவே கடையில எடுத்துடலாம்லங்கிறான். அடே, அந்த பொண்ணுங்களுக்குன்னு சொன்னீங்களாடா. அவங்களுக்கும் சேர்த்து வேணா எடுத்துடலாம் அப்படிங்கிறான். இவனை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது? டெய்லரிங் படிக்கணும்னு ஆசைப்பட்டு கோர்ஸ்ல சேர்ந்தவங்களுக்கு எல்லாம் அடுத்த மாசத்தோட கோர்ஸ் முடியுது. சரி, ஆளுக்கு ஒரு டெய்லரிங் மிஷின் வாங்கி கொடுக்கலாம், அவங்களுக்கு அது ஒரு வேலையா இருக்குமேன்னு பார்த்தா இந்த பையன் இப்படி சொல்றான். பேசாம எங்க அண்ணனை கொண்டு போய் பால்வாடியில தாங்க விட்டுட்டு வரணும். இவனை வச்சுக்கிட்டு இந்த ட்ரஸ்ட்டை நான் ரன் பண்றதுக்குள்ள எனக்கு போதும் போதும்னு ஆயிடுது. நீங்க ஒண்ணு பண்ணுங்களேன், தயவு செஞ்சு அந்த ட்ரஸ்ட் பக்கம் அவனை வரவே விடாத மாதிரி பண்ணிருங்க. அவன் அவனோட ஐடி கம்பெனியை பார்த்துக்கிட்டு இருக்கட்டும் செவனேன்னு. ரொம்ப கொடுமைப்படுத்துறானாடா உங்களை. ஆமாங்க, இப்படிப்பட்ட கொடுமையை நான் எங்க சித்தி கிட்ட கூட அனுபவிச்சது இல்லைங்க. படுபாவி பையன் என்னைய பாடா படுத்துறான். சரி நான் பேசுறேன் அவன்கிட்ட. தயவு செஞ்சு பேசுங்க, என்னால முடியல. சரிடா, இன்னைக்கு மார்னிங் 10 மணிக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, நான் கிளம்புறேன். என்ன? சரிங்க, போயிட்டு வாங்க. என் குட்டி பிள்ளைக்கு ஒரு டாட்டா சொல்லிக்கிறேன். குட்டி பிள்ளை டாட்டாடா. நான் சொல்லிக்கிறேன், நீங்க கிளம்புங்க. பொறாமையில பொங்காதடி. டாட்டா. டாட்டா. இந்த கம்ச மகாபிரபு எந்திரிச்சிட்டாரான்னு தெரியலையே, போய் அடிச்சுதான் எழுப்பணும். நேரமாச்சு. இந்த பயபிள்ளைக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கலான்னு பார்த்தா அதுக்கும் நேரம் கூடி வர மாட்டேங்குது. வெண்ணிலாக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாம் சரியா போகும் போல. நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்களும் நல்லா இருக்கோம். வளகாப்பு விஷயமா பேசிட்டு போலான்னு வந்தோம். வெண்ணிலாவுக்கு 7வது மாசம் முடிய போகுது. இந்த வாரம் நல்ல முகூர்த்தமா இருக்கு. இந்த வாரத்திலேயே வளகாப்பு வச்சுக்கிட்டா நல்லா இருக்குமேன்னு நினைச்சோம். அதனாலதான் அதை பத்தி உங்ககிட்ட பேசிட்டு போவோம்னு வந்தோம். நாங்களே உங்க வீட்டுக்கு வரலான்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம், நானும் எங்க பெரியவனும். நாங்க வர்றது தானே முறை. அப்படியெல்லாம் ஒன்றும் இப்ப எல்லாம் பாக்குறது இல்ல. யாருக்கு தோதுப்படுதோ அவங்க வந்துட்டு போக வேண்டியதானே. என் தம்பி பத்திரிக்கையெல்லாம் அடிச்சு பிரமாதமா நடத்தணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான் வளகாப்ப. யாரு, என் பேரனா? ஆமா, பின்ன ரெட்டை பிள்ளையில ஒத்த பிள்ளைக்கே அந்த ஆட்டம் ஆடுவான். ரெட்டை பிள்ளைன்னா சும்மா விடுவானா? பாத்தி என்ன செய்யறா? சத்த கூப்பிடுங்களேன். வீட்டில் தான் இருக்கா, இன்னும் ஹாஸ்பிட்டல் கிளம்பல. இப்பெல்லாம் 2 பேரும் சேர்ந்து தானே கிளம்புறாங்க. வெண்ணிலா, டே தம்பி, சின்னவனே. மாடியில இருப்பாங்க, கூப்பிட்ட காது கேக்குமா? இல்லை வெண்ணிலாவுக்கு 5வது மாசம் முடியவுமே மாடி ரூம்ல இருந்து கீழ் ரூமுக்கு மாத்தியாச்சு. மாடிப்படியெல்லாம் ஏற வேண்டாம்னு சொல்லியாச்சு. இப்போ கீழே இருக்கிற ரூம்ல தான் இருக்காங்க. கூப்பிட்ட சத்தம் கேட்கும். டே சின்னவனே, இந்தா வந்துட்டாங்க. பாத்து மெதுவாவா. மெதுவா தாங்க நடக்கிறேன், நீங்க பதறாதீங்க. பதறது பேபி, நீ கொஞ்சம் மெதுவா நட. இதுக்கு மேல மெதுவா எப்படிங்க நடக்கிறது? அப்பத்தா வா. எப்பா வாங்க. ஏத்தே நல்லா இருக்கியாத்தே? நல்லா இருக்கேன் அப்பத்தா. போன வாரம் தானே வீட்டுக்கு வந்தேன். என்னமோ 10 வருஷம் கழிச்சு பார்த்த மாதிரி கேக்குற. அது அப்படித்தான் கேட்க தோணுது. ஆமா, எங்க அம்மாளுக்கு ஒரு வேலை இல்ல. நேத்து பார்த்தாலும் இன்னைக்கு நல்லா இருக்கேன்னு கேப்பா. மருமக பிள்ளை எப்படி இருக்கீங்க? நல்ல என்ன பண்ண போறீங்க? உனக்கெல்லாம் உன் மருமகன் தான் சரி. யாத்தே, நடக்கும்போது மூச்சு வாங்குதோ? நான் மெதுவா தான் அப்பத்தா நடக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் மூச்சு வாங்கல. நீங்க ரொம்ப பதறி என்னைய பதற வைக்காதீங்க. ஒண்ணுக்கு 2 உசுறு இருக்குல்லத்தா, அதான். நான் டாக்டர் பொண்டாட்டி, நீ பதறாதேன்னு. சரிதா, சரி. தரண்டி, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பாட்டி. அக்கா, அண்ணா, மைனி எல்லாரும் உங்க வீட்டுக்கு வரலாம்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. ஆமா, இன்னைக்கு கிழமை நல்ல கிழமையா இருக்குல்ல, அதான் வளகாப்பு விஷயமா பேசிட்டு போலான்னு வந்தோம். இந்த வார கடைசியில நல்ல முகூர்த்தமா இருக்கு. பேசாம வளகாப்பு அன்னைக்கு வச்சுக்கலாமா? நீங்க பத்திரிக்கையெல்லாம் அடிச்சு எல்லாரையும் கூப்பிட்டு ரொம்ப விமரிசையா பண்ணணும்னு நினைக்கிறீங்களாமே, ஒரு வாரத்துல பத்திரிக்கையெல்லாம் அடிச்சிடலாமா? ஒரே நாள்ல அடிச்சு கொடுக்கறதுக்கு கூட ஆள் இருக்கு. அது நீங்க நினைச்சா எதனாலும் நடக்கும். பண்ணிடலாம் பாட்டி, 1 வீக்ல எல்லாமே பண்ணிடலாம். வெண்ணிலா, இங்கிட்டு வா, வந்து இந்த தட்டை வாங்கிக்கோ வா. நோ, அதை எதுக்கு அவகிட்ட கொடுக்குறீங்க? அதை சும்மா டேபிள்ல வைங்க. பேராண்டி, அவளுக்கு சீர் கொண்டு வந்தோம், வெறுங்கையோட வரக்கூடாதுல்ல, அதான் ஒரு பட்டுச்சேலை வாழைப்பழம். அதுல ஒரு 2 kg ஃப்ரூட்ஸ் இருக்கும் போல. அதெல்லாம் வெண்ணில தூக்க வேண்டாம், நீங்க சும்மா அந்த டீப்பால வைங்க போதும். இதை தூக்குறதுனால ஒன்னும் ஆயிர போறது இல்ல பேராண்டி.
நான் அதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டேன். நான் சொன்னதுதான். நீங்க அந்த டீப்பாயில வைங்க. பேராண்டி உங்களோட பிள்ளை வெளியே வரந்தட்டிக்கு நீங்க நிலையில்லாம தான் குதிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கே உங்களுக்கு இந்த பாடா இருக்கே, பொழுதுக்கும் நாங்க கட்டி மேய்க்கிறோம் இவனை. எப்படித்தான் சமாளிக்கிறீங்களோ? வீடையே உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவான். ஒரு சாப்பாட்டு தட்டு தண்ணி டம்ளரை கூட அவளை தூக்க விட மாட்டேங்கிறான். இதை தூக்க விடுவானாக்கும். நீங்க இங்க வைங்க, அதெல்லாம் ஒன்றும் சம்பிரதாயமெல்லாம் பார்க்க வேண்டாம், வைங்க. என் பேராண்டியை நினைச்சா எனக்கு சிரிக்கிறதா என்ன செய்யறதுன்னு தெரியல. இப்பவே இப்படின்னா இந்த பிரசவத்துக்குள்ள இவர் என்ன கதி ஆவாரு? அதை நினைச்சிட்டு எங்களுக்கே ஒரே கவலையா இருக்கு. எல்லாரும் பிள்ளைய சுமக்கிறவளை நினைச்சிட்டே கவலைப்படுவாங்க. எங்க வீட்டுல மட்டும்தான் நாங்க எங்க தம்பியை நினைச்சு கவலைப்பட வேண்டியதா இருக்கு. இந்தா அக்கா, நீ கொஞ்சம் அடங்கு. என்ன அந்த தட்டுல இருக்கிற தேங்காய் பழம் எல்லாம் சேர்த்து ஒரு 4 கிலோ வெயிட் இருக்கும் போல. அதை போய் அவளை தூக்க சொல்ற? நான் சொல்லலாடா, வைக்க சொல்லியாச்சு. நீ ஆடாத, நீ கொஞ்சம் அடங்கு. பேராண்டி ஆமா, உங்க பேராண்டி வெண்ணிலாவை கொஞ்சம் கனமா இருக்கிற சேலையை கூட கட்ட விட மாட்டேங்கிறான். பட்டு சேலையெல்லாம் தூக்கி பரன்ல ஓட்டாச்சு. தினமும் அவன் எடுத்து வைக்கிற சேலையத்தான் அவ கட்டணும். அவன் கொடுக்குற சாப்பாடை தான் இவ சாப்பிடணும். போட்டு படுத்து எடுக்கிறான் அந்த பிள்ளைய. இவ விட்டா பிள்ளைய இன்னைக்கே இறக்கி வச்சுட்டு ஓடிடுவா போல. அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். எல்லாம் ஒரு அன்பு தொல்லை தானே. என் பேராண்டிக்கு பிள்ளைங்க என்ன அம்புட்டு பிடிக்குது. ஆமா, இவளை தரையில நடக்க விட மாட்டேங்கிறானே. நீங்க சொல்ல சொல்ல எனக்கு கேட்க கேட்க சந்தோஷமா இருக்கு. இதை விட என் பிள்ளைக்கு வேற என்ன வேணும்? ஆனா எனக்கு என்ன சந்தேகம்னா, இப்படி தாங்குற என் பேரன் ஹாஸ்பிட்டல்ல போய் வேலை பார்க்கறதுக்கு மட்டும் எப்படி சம்மதிக்கிறாருன்னு தெரியல. ஆமா, அவன் பிள்ளை வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே எல்லாரையும் அதிகாரம் பண்ற வேலையில தான் இருக்கணும்னு சொல்லி தான் அவளை வைஸ் சேர்மனாவே ஆக்கி விட்டுருக்கான். இந்தா நீயா என்னத்தையாவது அளந்து விடாத. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல பாட்டி. தெரியுமிடா அவனைய பத்தி. நான் வெண்ணிலா எல்லாம் கத்துக்கணும்னு தான் அப்படி பண்ணேன். நீ ஒரு கல்லுல பல மாங்க அடிக்கிறவன். உன்னைய பத்தி தெரியாதா எனக்கு? கொஞ்சம் அடங்கு. சரி, அப்ப இந்த வார கடைசியில வர முகூர்த்தத்துல அழகா போச்சுக்கிடலாமா? தாராளமா வச்சுக்கலாம் பாட்டி. ஆனா அதுக்கு முன்னாடி நான் அண்ணன் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். கேட்டுட்டு எல்லா வேலையும் நாங்களே பாத்துக்கிறோம். நீங்க ஒண்ணும் பார்க்க வேண்டாம். அண்ணன் வீட்டுல இல்லையோ? இன்னைக்கு மார்னிங் ஒரு மீட்டிங் இருக்குன்னு அண்ணன் சீக்கிரமாவே கிளம்பிட்டாரு. சரி. அப்ப அண்ணன் கிட்ட பேசிட்டு அம்மா கிட்ட எல்லார்கிட்டையும் கலந்துட்டு எங்களுக்கு ஒரு போன்ல தகவல் சொல்றீங்களா? நானும் அதுக்கேற்ற மாதிரி என்னென்ன பலகாரம் எல்லாம் செய்யணுமோ செஞ்சு கொண்டு வந்து அடிக்கிறேன். சரிங்க பாட்டி. அம்மா வந்துருவாங்களா? எங்க அம்மா வராமையா? அதெல்லாம் வந்துருவாங்க. இல்ல அங்க தொழில பாத்துக்கிட்டு இருக்காங்களே, அதான் கேட்டேன். எங்க அப்பா இருந்த இடங்கிறதுனால அங்கேயே இருக்காங்க. மத்தபடி ஒரு விசேஷம்னா உடனே கிளம்பி வந்துருவாங்க. சரி, அப்ப நீங்க எல்லார்கிட்டையும் கலந்து பேசிட்டு எல்லா ஏற்பாடையும் பண்ணுங்க. எனக்கும் போன்ல ஒரு தகவல் சொல்லிருங்க. நானும் அங்க என் சைட்ல இருந்து என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணிடுறேன். இன்விடேஷன் நாளைக்கு கொண்டு வந்து தரேன் பாட்டி. ஈவினிங் உங்களுக்கு யாருக்கு கொடுக்கணுமோ கொடுத்துருங்க. ஆட்டும் பேராண்டி ஆட்டும். அப்ப நாங்க கிளம்பட்டுமா? ஒரு 5 மினிட்ஸ் இருக்கீங்களா? நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். ஹாஸ்பிட்டல் போற வழியில அப்படியே உங்களை டிராப் பண்ணிடுறேன். என்ன வெண்ணிலா, பாட்டியை கூட்டிட்டு போலாமா? கூட்டிட்டு போலாங்க. அப்பதான் வாரியா? போற வழி தானே, வரியா? சரிதா, போவோம். சரி, அப்ப நாங்க கிளம்புறோம், போயிட்டு வரோம். அப்புறம் மகளுக்கு எப்போ கல்யாணம் கேட்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன், வந்ததுல இருந்து மறந்துட்டேன். பேபி, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். நீங்க பேசிட்டு இருங்க. என்ன? சரிங்க. வெண்ணிலாவுக்கு குழந்தை பிறந்ததும் ஒரு நல்ல முகூர்த்தத்தை பார்த்து வச்சிட வேண்டியதான். பரசமெல்லாம் போட்டாச்சுல்ல. என் மருமக பிள்ளைய வெளியே வர்றதுக்கு தான் வெயிட்டிங். அவங்க வந்துட்டாங்கன்னா மடமடன்னு கல்யாண வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட வேண்டியதான். சரி. பிள்ளைங்க பிறந்து 30 கழிச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் கோயிலுக்கு போறதுல வர்றதுல எந்த தடையும் இல்லைல்ல. அதுக்கப்புறம் கல்யாண வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதான். சரி. அப்ப பேர பிள்ளைங்க வந்தா எல்லாம் விசேஷம் தான். ஆமா, பிள்ளைய வந்துட்டா ஒரே விசேஷம்தான் அடுத்தடுத்து. சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். வெண்ணிலா உட்காரு. நீ ஒரு 5 நிமிஷத்துக்கு மேல நின்னேன்னா அப்புறம் அவன் வந்து என்னைய கத்துவான். இந்த நானும் போயிட்டு பேக்கெல்லாம் எடுத்துட்டு வரேன் மைனி. சரி, பார்த்துப்போ, மெல்ல போ. அப்பதான் இரு வந்துடுறேன். என்ன? சரிதா, பார்த்துப்போ. இந்த பத்திரகாளி அந்த ஈமு கோழி கோமுவை பத்தி தினமும் பில்டப் கொடுத்துட்டே இருக்கா. அவ எப்படித்தான் இருக்கான்னு இன்னைக்காவது பாத்திரணும். ரொம்ப தான் ஓவரா பில்டப் போயிட்டு இருக்கு. எங்க இருப்பா? ஹாஸ்பிட்டலையே மொத்தமா அவதான் கட்டி காப்பாத்துற மாதிரியே அந்த பத்திரகாளி பேசிட்டு இருப்பா. இந்த பொண்ணு கிட்ட கேட்போமா? மேம், எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் மேம். இங்க கோமலவல்லின்னு ஒரு பொண்ணு இருக்காமே, உங்களுக்கு தெரியுமா? யாரா இவன் என்கிட்டயே வந்து என்ன பத்தியே கேக்குறான்? அம்மா, என் பேர் என்ன சொல்றதுக்கு அவ்வளவு கஷ்டமாவா இருக்கு இவனுக்கு? எவ்வளவு அழகான பேர் எங்க பாட்டி பேருன்னு எங்க தாத்தா வச்சிருக்காரு. எனக்குமே இந்த பேர் பிடிக்கலதான். இருந்தாலும் எங்க பாட்டி பேரு அது சொல்றதுக்கு இவனுக்கு இப்படியா கொளறுது? மேம், எக்ஸ்கியூஸ் மீ. சாரி. எஸ். அதான் மேம், இந்த கோமலாவல்லி அந்த பொண்ணு நான் பார்க்கணும். அந்த பொண்ணு எதுக்கு நீங்க பார்க்கணும்? இல்ல, அந்த பொண்ணு என்னோட ரிலேட்டிவ் தான்.
ரிலேட்டிவா? ரிலேட்டிவ்னா உங்களுக்கு எப்படி தெரியாம இருக்கும்? நான் இந்தியாவுக்கு புதுசு மேம். சரி, அவங்கள எதுக்கு நீங்க பார்க்கணும்? பர்சனல் மேம். ஆமா, நீங்க இதெல்லாம் ஏன் மேம் கேட்டுட்டு இருக்கீங்க? அவங்க இந்த ஹாஸ்பிட்டலோட ஹெச்ஆர் தானே, நான் பார்க்கணும் ப்ளீஸ். அவங்க இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் வரல. ஓ, லீவா? ஆமா, அவங்கள எதுக்கு நீங்க பார்க்கணும்? அதான் சொன்னனே பர்சனல்னு. இல்ல, இந்தியாவுக்கு புதுசுங்கிறீங்க, திடீர்னு உங்க ரிலேட்டிவ் வந்து பார்த்துட்டு பர்சனலா பேசுற அளவுக்கு என்ன இருக்கும்? அதான் கேக்குறேன். ஏன்னா அவங்கள நீங்க முன்ன பின்ன பார்த்தது இல்லைன்னு தெரியுது. அப்படி முன்ன பின்ன பார்க்காதவங்க கிட்ட உங்களுக்கு என்ன பர்சனல் இருக்க போகுது? அதான் கேட்டேன். அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல மேம். நீங்க யாரு? நீங்க இங்க என்ன ஒர்க் பண்றீங்க? நான் ரிசப்ஷன்ல இருக்கேன். ஓ, ரிசப்ஷன்ல இருந்துகிட்டு இவ்வளவு டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு, பரவாயில்லையே. ஓகே ஓகே. எனக்கு ஒரு சின்ன கொஸ்டின். அந்த பொண்ணு பாக்குறதுக்கு எப்படி இருப்பாங்க? எப்படி இருப்பாங்கன்னா? இல்ல, பாக்குறதுக்கு நல்ல லுக்கா, ஸ்டைலிஷா, கொஞ்சம் அழகா, என்ன மாதிரி இருப்பாங்களா? ம், ஆமா, எதுக்கு இதெல்லாம் கேக்குறீங்க? இல்ல, அந்த பொண்ணு என்னோட ரிலேட்டிவ் பொண்ணு தான். என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒத்த கால்ல நிக்கிறாங்களாம். அதான் எப்படி இருப்பாங்க என்ன ஏதுன்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். டேய், யாரா நீ? கொஞ்சம் சொல்லுங்களேன், எப்படி இருப்பாங்க? கொஞ்சமாவது அழகா இருப்பாங்களா? இப்போ என்னோட அழகுக்கு கொஞ்சமாவது ஈக்குவலா இருப்பாங்களா, இல்ல கொஞ்சம் டவுன் தானா? இப்ப அதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? இல்ல, தெரிஞ்சுக்கணும்ல, அதான். அந்த பொண்ணு கொஞ்சம் பார்க்கறதுக்கு சுமாரா தான் இருக்கும். ஐயய்ய. கொஞ்சம் ஸ்டைலிஷா இருக்கும், ஆனா கருப்பு தான். ஓ, கருப்பா இருக்குமா? அதுக்கு ஏன்டா அப்படி சலிச்சுக்கிற? ஏன் கருப்பா இருக்கிற பொண்ணு என்ன பிடிக்காதோ? இல்ல, என்னோட பர்சனாலிட்டிக்கு கொஞ்சமாவது ஈக்குவலா மேட்சா இருக்கணும்ல. ஆமா, நீங்க பர்சனாலிட்டியா இருக்கிறதா உங்களுக்கு யார் சொன்னது? யார் சொல்லணும்? எனக்கு கண்ணு இருக்கு, எங்க வீட்ல கண்ணாடியும் இருக்கு. ஓஹோ. அம்மா, நீங்க எவ்வளவு சப்போர்ட் பண்றீங்களே அந்த பொண்ணுக்கு. நீங்க யார் அந்த பொண்ணுக்கு? ஏன் சப்போர்ட் பண்ணக்கூடாதா? நான் ஒரு பொண்ணு, அதுவும் இல்லாம நாங்க 2 பேரும் ஒரே ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றோம். கோவர்க்கர்ஸ் தானே, கொலீக்ஸ் தானே, ஃப்ரெண்டா இருக்க கூடாதா? ஓ, ஆமா. ரொம்ப கருப்பா இருக்குமோ? கொஞ்சம் கருப்பு தான். ஐயய்ய, நமக்கு செட் ஆகாதே. அம்மா, அந்த பொண்ணு உங்களை தான் கட்டிப்பேன்னு ஒத்த கால்ல நிக்குதா? அப்படியா? ஆமா, என்னதான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு ஒத்த கால்ல நிக்குதான். நான் அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கலன்னா சூசைட் அட்டம் பண்ணாலும் பண்ணிருமா. அப்படின்னு இந்த தகவலை உங்களுக்கு யார் சொன்னாங்க? யாரும் சொல்லல, நானா தான் கெஸ் பண்ணேன். பிகாஸ் ஐ எம் அ ஃபாரின் ரிட்டர்ன் காய். இங்க ஒரு ஐடி கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கேன். அது போக ஒரு ட்ரஸ்ட் வேற நடத்திட்டு இருக்கேன். ஐ எம் வெல் குவாலிஃபைட் காய், யூனோ. எதுக்கு? மேரேஜுக்கு. ஆ, ரொம்ப தன்னடக்கம் சார் உங்களுக்கு. தேங்க்யூ. என்னோட பரம்பரையே அப்படிதான். ஓஹோ. ஸோ என்னோட குவாலிஃபிகேஷனுக்கும் என்னோட அழகுக்கும் அறிவுக்கும் திறமைக்கும் அந்த பொண்ணு கோமலா, அது வாயிலே நுழைய மாட்டேங்குது. அந்த கோமு பொண்ணு வந்து எனக்கு ஈக்குவலா இருக்க மாட்டாங்கன்னு சொல்றீங்க, அப்படித்தானே? உங்க பக்கத்துல கூட நிக்க முடியாது அந்த பொண்ணால. ஓ, அப்ப எனக்கு செட் ஆகாது. ஏய், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சின்ன மாப்பிள்ள, அந்த கோமுவை பார்த்துட்டு போலான்னு வந்தேன்டா. இவர் கோமலவள்ளியை தேடி வந்திருக்காரு சார். அவங்க இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் வரல, லீவு. அதான் சொல்லிட்டு இருந்தேன். ஏய், அவளை எதுக்கு நீ பார்க்கணும்? சொன்னேன்லடா, அந்த பொண்ணு என்னத்தான் கட்டிப்பேன்னு ஒத்த கால்ல நிக்குதுன்னு. சரி, அப்பேற்பட்ட அழகு பையங்கிலி யாருன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தா அந்த பொண்ணு இன்னைக்கு லீவா. இந்த பொண்ணு சொல்லுது அந்த பொண்ணு ரொம்ப கருப்பா இருக்குமா, அழகு ஒரு அளவுக்கு தான் அழகா இருக்குமா, எனக்கு ஈக்குவலா இருக்காதான். அந்த பொண்ணு எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், அந்த பொண்ணெல்லாம் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது. எனக்கு அந்த பொண்ணு வேண்டாம். அப்படியே இருந்தாலும் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு நீ யாருடா? ஏய், கோமு என்னோட ஃப்ரெண்டுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல உங்ககிட்ட. நீயும் கருப்பு, அவளும் கருப்பு. சி, நீங்களே இப்படித்தான்டா இருப்பீங்க. அடிச்சு மூஞ்சி உடைக்கிறதுக்குள்ள இங்க இருந்து ஓடிரு. உடப்ப நீ உடைக்க தடிக்க என் கை என்ன பூ பறிச்சுட்டு இருக்குமா? பக்கத்துல வந்தேன் அவனே சோழிய முடிச்சிருவேன். ஏற்கனவே உன்னை நான் பெண்டிங் லிஸ்ட்ல தான் வச்சிருக்கேன். போனா போகுதுன்னு விட்டு வச்சிருக்கேன். விட்டு வைப்ப. நீ விட்டு வைக்கிற அளவுக்கு நான் என்ன செஞ்சேன்? என் மைனியை கடத்திட்டு போய் டார்ச்சர் பண்ணதுக்கு உனக்கு இன்னும் கணக்கு பேலன்ஸ் இருக்குடா. புலவர்களே, சாந்தமாக உரையாடுங்கள். இந்தாமா பொண்ணு ரிசப்ஷனிஸ்ட், நீ போய் வேலையை பாரு. சார், எங்க ஹாஸ்பிட்டலோட சீஃப் டாக்டர் இவரு. கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. எங்க சேர்மன் மேம்க்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். நான் யாருன்னு தெரியுமா? அதான் சார் ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருக்கேன். யார் சார் நீங்க? இந்த ஹாஸ்பிட்டலோட ஒன் ஆஃப் த ஓனர் நானு. எடு அந்த இன்ஜெக்ஷனை ராஸ்கல். ஹாஸ்பிட்டலுக்கு ஓனராம்ல. ஹாஸ்பிட்டலோட ஓனர் நானே சேலரிக்கு தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இங்க. இவர் அமெரிக்காவில இருந்து குதிச்சுட்டு ஓனரு. நீ பேசுற பேச்சுக்கு என்னைக்கு உன் வாயை உடைக்க போறேன்னு தெரியல. மரியாதையா ஓடி போயிரு. சார், நீங்க கிளம்புங்க சார். எங்க சீஃப் டாக்டர் கொஞ்சம் ஒரு மாதிரி. அவர்கிட்ட ரொம்ப பேசுனீங்கன்னா ஒரு ஊசியை போட்டு நீங்க பேசவே முடியாத மாதிரி பண்ணிடுவாரு.
சரி சரி கிளம்புறேன். அந்த அந்த கோமும் நாளைக்கு வந்தா சொல்லிருங்க. என்ன சார் சொல்லணும்? என்ன மறந்துட சொல்லி சொல்லுங்க மேம். நான் எப்படா உன்னை நினைச்சேன் மறக்கிறதுக்கு. யாரா பயபுள்ள, நீ எங்க இருந்துடா இப்படி புதுசா வந்திருக்க? மனசுல தேவையில்லாத ஆசையெல்லாம் வளர்த்துக்கிட்டு பின்னாடி கஷ்டப்பட வேண்டாம்னு அந்த பொண்ணு கிட்ட ஸ்ட்ரிக்டா சொல்லிடுங்க, சரியா? ஓகே சார், சொல்லிடுறேன். ஓகே பாய். ஏ சின்ன மாப்ள பாய்டா. இன்னொரு தடவை ஹாஸ்பிட்டல் பக்கம் வந்தேன்னா காலை உடைச்சு தான் அனுப்புவேன். உடப்ப பதில் உடைக்கிறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? எங்க வா, வந்து கையை வச்சு பாரு. போடா பேட் பாய், உங்ககிட்ட எல்லாம் பேசவே கூடாது. மேம் வரேன் மேம். அந்த கோமு பொண்ணு வந்தா சொல்லி வச்சிருங்க. தாராளமா சொல்லிடுறேன் சார், நீங்க கிளம்புங்க. வரேன்டா பேட் பாய். ஆளு மண்டையும் பாரு. எம்கே யாருடா இவன்? என் மைனியோட அண்ணன். என்கிட்ட வந்து என்ன பத்தியே கேக்குறான். ஆமா, எப்படி இருக்கான்? உனக்கு பிடிச்சிருக்கா அவன? ஏன்டா சரியான கிறுக்கனா இருப்பான் போல, அவனை பத்தி அவனே ரொம்ப பில்டப் கொடுத்துக்கறான். வாய் கொஞ்சம் அதிகம் தான், மத்தபடி கியூட் காய், இன்னசென்ட் தான். இப்ப இப்படி பேசுற, ஆனா அவங்கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்க. அது அப்படிதான், என்ன இருந்தாலும் என் மைனியோட அண்ணன்ல. சரிதான்டா, சரிதான். சரி போ போய் வேலையை பாரு. இங்க நின்று பேசிட்டு இருக்கிறத பார்த்தா விசி மேம் சத்தம் போடுவாங்க, ஓடு. போறேன்டா போறேன். நல்லா வந்து சேர்ந்துருக்கீங்கடா ஒரே குடும்பத்துல. ஏ கோமு. எஸ் சார். ஓபி முடிச்சிட்டேன், ரவுண்ட்ஸ் போயிட்டு வரேன். என் ரூமை மட்டும் கொஞ்சம் லாக் பண்ணிட. உங்க 2 பேரையும் சிசிடிவில பார்த்துட்டு அப்படியே ஓடி வந்துட்டேன். ஓகே சார், லாக் பண்ணிடுறேன். யா தேங்க்யூ. பேபி இங்க பாரு, கால்லாம் வீங்கிக்கிட்டே வருது. அது அப்படித்தான் இருக்குமா, டாக்டர் உங்களுக்கு தெரியாதா? ஆமா, உன் கொலுசுங்க. முத்து, கால் கொஞ்சம் வீங்கிருச்சுல்ல, கொலுசு ரொம்ப குத்துது, அதான் கழட்டி வச்சுட்டேன். வேற சைஸ் வேணா வாங்கலாமா? ஒரு நம்பர் கூட. இருக்கட்டும், டெலிவரி முடிஞ்சதும் போட்டுக்கலாம். அது வரைக்கும் சும்மாவே இருப்பியா? வளகாப்பு வேற வருது, வேற வாங்கலாம். சரி முத்து, போதும் அமுக்குனது போதும். உங்களுக்கு கை வலிக்க போது, விடுங்க. அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வலிக்காது, நீ பேசாம இரு. முத்து போதும், இங்க வாங்க, பக்கத்துல வந்து உட்காருங்க. ஏன் பேபி இன்னும் கொஞ்ச நேரம்? தூக்கம் வருது முத்து, வாங்க இங்க பக்கத்துல வந்து உட்காருங்க, அப்படியே பேசிக்கிட்டே தூங்கிடுவேன். சரி ஓகே. அப்படி படுத்துக்கிறியா? அப்படி தூங்கிடலாம். படுக்கிறதுக்கு தான் சிரமமா இருக்கு, உட்காந்துக்கிட்டே பேசலாம். தூக்கம் வந்த உடனே அப்படியே சாஞ்சுக்கிறேன். ஓகே. சரி என்ன பேசணும் சொல்லு, உனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கா பேபி? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் நார்மலா தான் இருக்கேன். எல்லாரும் டென்ஷன் ஆகி கடைசியில் என்னைய டென்ஷன் ஆக்கத்தான் போறீங்க. டென்ஷன்லாம் ஆகல, நான் ரிலாக்ஸா தான் இருக்கேன். யாரு நீங்க தானே? வெளியே தான் சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க, உள்ளுக்குள்ள எவ்வளவு டென்ஷன் இருக்கீங்கன்னு எனக்கே பார்த்தா தெரியுது. பேபிஸ் ரெண்டும் நார்மலா வெளியே வரணும்ல, அது வரைக்கும் கொஞ்சம் டென்ஷன் தான் எனக்கு. பேபிஸ் growth நல்லா தானே இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க, அப்புறம் எதுக்கு பயம்? அது பயம் இல்ல, நீ எப்ப என்ன பண்ணுவேன்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, அதான் கொஞ்சம் அப்பப்ப சின்ன சின்ன டென்ஷன். சரி, இன்விடேஷன்லாம் எப்போ வரும்? இன்னைக்கு ஈவினிங் தரேன்னு சொல்லியிருந்தான், அப்புறம் சடனா ஒரு ஒர்க் வந்துருச்சான், அதனால காலையில தரேன்னு சொல்லியிருக்கான். ஈவினிங் தரேன்னு சொல்லிட்டு தரலங்கவும் சும்மாவா விட்டீங்க அவனை? என் வேலையை பார்த்து கொடுத்துட்டு அடுத்த வேலையை பாருடான்னு சொல்ற ஆள் தானே நீங்க? சொல்லியிருப்பேன் தான், பட் அவனுக்கு ஒர்க் வந்தது அவனோட ஃபேமிலியில. அப்புறம் நம்ம என்ன சொல்ல முடியும், சரி பார்க்கட்டும்னு விட்டுட்டேன். அப்ப காலையில வந்துரும். காலையில வந்துரும். எல்லாருக்கும் கொடுக்கணும் முத்து, ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஸ்டாஃப் கூட விடக்கூடாது, எல்லாரையும் வளகாப்புக்கு கூப்பிடணும். நம்ம சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸ், அக்கம் பக்கம்னு ஒரு ஆளை விடக்கூடாது. அதெல்லாம் நீ சொல்லணுமா? அசத்திடலாம் விடு. இப்படி ஒரு வளகாப்பு எங்கேயுமே நடந்தது இல்லைங்கிற அளவுக்கு கிராண்டா நடக்கணும். பின்ன எம்கேவோட பொண்டாட்டிக்கு வளகாப்பு அப்படிலாம் லேசா விட்டுருவேன் நானு. உனக்கு என்னென்ன ஆசை இருக்கோ சொல்லு, எல்லாத்தையும் நிறைவேற்றிடுறேன். வளகாப்புல என்னென்ன வெரைட்டிஸ் ஆஃப் ரைஸ் போடணும், உனக்கு என்னென்ன டிசைன்ல வளையல் வேணும், இல்ல வேற என்னென்ன வேணும் எல்லாம் சொல்லு, எதுவா இருந்தாலும் பண்ணிடலாம். கண்டிப்பா. ஷுவர் பேபி. எனக்கு வளகாப்ப ரொம்ப கிராண்டா பண்ணணும்னு ஆசை. ஏன்னா நான் எம்கே பொண்டாட்டி இல்ல, அதான். அதுவும் இல்லாம எம்ஆர் டைனஸ்டியோட மருமக. எஸ் எஸ். வளகாப்புக்கு ஒருத்தர் விடாம எல்லாரையும் கூப்பிடணும். எல்லாரும் வந்து வளகாப்புல கலந்துக்கிட்டு என்ன வாழ்த்தணும். கண்டிப்பா கூப்பிடலாம். இந்த ஒரு வாரம் இருக்குல்ல, சுத்தி சுத்தி பம்பரமா போய் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வந்துடுறேன். ஆனா என் வளகாப்புக்கு நீங்க மட்டும் வரக்கூடாது.